கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாள் என் கர்த்தருடைய வார்த்தையாக புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 23வது வசனம். அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, அவைகள் என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய கிருபையை குறித்து சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய கிருபையானது காலைதோறும் புதியவைகளாக இருக்கிறது. அனுதினமும் அவர் புதிய கிருபைகளினால் நம்மை நிரப்புகிறார். அப்போ அந்த புதிய கிருபையினால் நம்ம நிரப்பப்படணும்னா நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய முழங்கால்களை முடக்கி ஜெபத்தில் காத்திருக்க வேண்டியது அவசியம். நம்ம ஜெபத்தில் காத்திருந்தோம்னா அவர் தம்முடைய கிருபையை புதிதாக கொடுப்பார். வேதம் சொல்லுகிறது, அவருடைய கிருபை அனுதினமும் புதியதாக இருக்கிறது. அவருடைய கிருபை புதிய கிருபை. இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு போதிக்கிற போதனை அதுதான். அனுதினமும் அவருடைய கிருபைகள் புதியவைகள், உமது உண்மை பெரிதாக இருக்கிறது. கர்த்தருடைய உண்மை ரொம்ப பெருசுங்க. அவர் பொய்யுரையாத தேவன். அவர் பொய் சொல்லுகிறதற்கு அவர் மனுபுத்திரன் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. அவர் உனக்கு வாக்கு கொடுத்ததை நிச்சயமாக நிறைவேற்றுவார். நம் ஒவ்வொருவர் வாழ்விலும் திரும்பி பாருங்க. எத்தனை வயசாக இருந்தாலும் கர்த்தர் சொன்னதை இன்றும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். துன்மார்க்கமான மக்கள், துஷ்டமான மக்கள் விரோதமாக பேசலாம், அதை குறித்து கவலைப்படாதுங்க. கர்த்தர் அவர்களுக்கு உண்டான பலனை கொடுப்பார். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை காலைதோறும் புதிய கிருபை. இன்றைய நாளிலும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு புதிய கிருபையை கொடுக்க அவர் ஆயத்தமாயிருக்கிறார். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை இல்லை? எனக்கு அருமையான தேவ பிள்ளை, ஒருவேளை கலக்கத்தோடு நீ இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ, இயேசு சர்வ வல்லமை உள்ள தேவன். உன் கலக்கத்தை மாற்றுவார், உன் கண்ணீரை மாற்றுவார், உன் வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயத்தை அவர் தொடங்குவார். நான் என்ன ஆண்டவரை செய்வேன்? பல கேள்விக்குறிகள், பலவிதமான காரியங்களில் நீ ஒருவேளை இந்த நாளில் மனம் நொந்து போயிருப்பாயானால், இன்று அவர் ஒரு புதிய கிருபையை கொடுக்க விரும்புகிறார். காலைதோறும் அவர் உன்னை புதிதாக்க விரும்புகிறார். இந்த காலைதோறும் அவர் உன்னை புதிதாக்க நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? காலையில் தோறும் ஆண்டவர்கிட்ட போய் அவருடைய சமூகத்தில் அமர்ந்துரு. காலைதோறும் அவங்க சமூகத்தில் போய் உட்கார்ந்துட்டீங்கன்னா போதும், அவர் உன்னை புதிய 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 கிருபைகளால் நிரப்புவார். கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி. உம்மை நோக்கி கூப்பிடுகிற உம்முடைய பிள்ளைகள் புதிய கிருபைகளுக்காக காத்திருக்கிறார்களப்பா. புதிய புதிய கிருபைகளினால் நிரப்பும் ஆண்டவரே. அனுதினமும் காலை வேளையில் என் தேவ சமூகத்திலே காத்திருப்பேன் என்கிற நம்பிக்கையோடு உங்கள் சமூகத்திற்கு ஓடிவர கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒருபோதும் ஒளிந்து போவதில்லை என்று சொன்ன கர்த்தர் இந்த நாளிலும் கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நிலைத்திருந்து கனி கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும், ஆசீர்வதியும், மேன்மைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.